கர்த்தர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். நம்ம எந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே இப்போ நடந்து போயிட்டுருக்கோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். உடனே ஃபெப்ரவரிக்குள்ளலாம் சொல்லக்கூடாது. எந்த மாதிரியான சீசன் இது? கேட்கல? ஓகே, டைம் டு ரீகனெக்ட். ஆண்டவரோட திரும்ப அவருடைய சமூகத்தில் வந்து சேருவதற்கான நேரம். கெட்ட குமாரன்னு சொல்லி நல்ல குமாரன் கெட்ட குமாரன் கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கெட்ட குமாரனை பாருங்க, தகப்பனிடத்துலேருந்து எல்லா ஆஸ்தியும் வாங்கிட்டு போய் செலவழிச்சுட்டு ஒரு கால சூழ்நிலைக்கு அப்புறம் திரும்ப தகப்பனிடத்துலேயே வந்து சேர்றாரு. கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில் தகப்பனை விட்டு தூரம் போன நாட்களும் உண்டு, தகப்பனோடு இருந்த நாட்களும் உண்டு. சில நாட்களுக்கு அப்புறம் தகப்பனோடு வந்து இறந்தார். ரீகனெக்ட். பேதுருவுடைய நாட்களில் பாருங்க, ஆண்டவர் வந்து பேதுருவை கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறான்னு கேட்கும்போது பேதுரு சொல்கிறாரு, நான் உண்மை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரை, நான் உண்மை ரொம்ப நேசிக்கிறேன். அப்படி சொன்ன பேதுரு ஆண்டவரோட ஊழியத்தில் உடனிருந்த பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரை சிலுவையில் அறையும் போது எனக்கு அவரை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி கை கழுவிட்டார். பக்கத்தில் இருக்கவங்களை கை கொடுத்து சொல்லுங்களேன், ரீகனெக்ட் ஆகிற டைம். சும்மா கையில் கொடுங்க, ரீகனெக்ட். ஆண்டவரை திரும்ப ரீகனெக்ட் ஆக போகிறோம். அதே பேதுரு சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில், அவராலே அன்றி நமக்கு ரட்சிப்பு வேறு ஒன்றும் இல்லை, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லைன்னு சொல்லி பேதுரு சொல்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அவருடைய நாமமே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். மார்க்கு சுவிசேஷ பாடம் 21வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 21வது அதிகாரம் 41வது வசனம் முதல் 44வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு காணிக்கைப்பட்டியை பார்த்துட்டு இருக்காரு. அங்கே பணக்காரங்க வந்து தனக்கு மிஞ்சினதை போடுறாங்க. தன்னிடத்துல இருந்த எல்லாவற்றையும் பணக்காரங்க அந்த காணிக்கைப்பட்டியில் போடுறாங்க. அதில் ஒரு ஏழை தாய் வந்து 2 காசை மட்டும் உள்ளே போடுறாங்க. எல்லாத்துக்குமே தெரியும் இதில் யார் வந்து பெஸ்ட்டு, யார் பெஸ்ட்டு? ஆண்டவர் அவங்கள பற்றி ஒரு சாட்சி கொடுக்குறாரு. 44வது வசனத்தில், தன்னுடைய ஜீவனத்துக்காக வச்சிருந்த எல்லாவற்றையும் எனக்காக கொடுத்தாள். ஏன் அவங்க கொடுத்தாங்கன்னா, அந்த பெண்ணுக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று அவங்களுக்கு தெரியும், நான் ஆராதிக்கவர் எப்படிப்பட்டவர் என்று அந்த பெண்ணுக்கு தெரியும். அதனால தான் அந்த பெண்ணு தன்னிடத்துல என்னென்ன இருந்ததோ எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் விதைத்தாங்க. ஏன் தெரியுமா? அவருடைய நாமம் அதிசயமான ஒரு நாமம். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். என் ஆண்டவருடைய நாமம் அதிசயமான நாமம். இன்றைக்கு அதே ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமானால், என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்வார், என் ஆண்டவர் என் தாழ்மையிலிருந்து என்னை தூக்கி உயர்த்தி அவருடைய நாமத்தின்படியா என்னை நடத்துவார்னு உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பத்தி ஒரு சாட்சி கொடுப்பாங்க. எதை இழந்தாலும் என்னுடைய பிள்ளை, என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளை என்னுடைய சமூகத்தை விட்டு ஒரு நாளும் பிரிய மாட்டான். நல்லா கையத்துட்டு ஒரு ஆமென் சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. ஆமென். முதலாவது ஒரு பாடலை பாட போறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். பாடலன் 26, இந்த புக்ல பாடலன் 26, இயேசுவின் நாமம் இனிதான நாமம். 26வது பாடல். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். பரிமள தைலம். இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். வானிலும் வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானதிவானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானதிவானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின்
இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். முழங்கால்கள் முழங்காயாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஒழிப்பவர் நாமம். முழங்காயாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஒழிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இணைதான நாமம், இணையில்லா நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாபப்பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம். நீங்க சத்தமா பாடணும், நாங்க பாடுறது முக்கியம் இல்ல. துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நாமத்தை செலுத்துவோமா? எங்கள் நன்றி உள்ள நாமத்தை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் பாருங்க. நாகமானுடைய கதை எல்லாத்துக்குமே தெரியும். நாகமான் குஷ்டரோகம் வந்து எலிசாவின் இடத்துல போறாரு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சனால இதை ஷார்ட்டாக சொல்கிறேன். எலிசாவின் இடத்துல போனோன்னு எலிசா ஒரு ஆள் அனுப்பி எதில் போய் முங்க சொல்கிறாரு? எலிசாவை, தமிழ் தெரியும்ல, தமிழ் எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல, ஓகே. எலிசாவை நாகமான எலிசா எதில் போய் முங்க சொன்னார்? யோர்தான் நதி, ஓகே. நாகமான் கோவப்பட்டது கரெக்டாக தப்பா? நாகமான் என்ன கோவப்பட்டு என்ன நினச்சிட்டு வர்றாரு? எலிசா வெளியே வந்து என்னை தொட்டு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி என்னை குணப்படுத்துவார் அவர் நினச்சிட்டு வந்தது தப்பா கரெக்டா? தப்பா கரெக்டா? கரெக்ட், ஓகே. எலிசா சொன்னது தப்பா கரெக்டா? ரெண்டுமே கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு தான். எது ஈஸி? எலிசா போய் புண்ணை தொட்டு ப்ரேயர் பண்ணுறது ஈஸியா, நாகமான் போய் முங்கி எழும்புறது ஈஸியா? எது ஈஸி? முங்கி எழும்புறது தான் ஈஸி. ஆனால் நாகமான் என்ன நினைக்கிறாரு? அதே என்னால் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி தான் போராட்டங்களும் பாடுகளும் பெருக பெருக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் வந்து என் இடத்துல அப்படியே முன்னாடி நின்று உனக்கு உன்னுடைய எல்லா பாரத்தையும் நான் எடுத்துட்டேன்னு சொல்லணும். திடீர்னு நம்ம தூங்கும் போது ஒரு சத்தம் நமக்கு கேட்கணும், அப்படியே சினிமேட்டிக்காக இருக்கணும் ஆண்டவர் நம்மளோட பேசுறது. அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் உங்கள்கிட்ட என் இடத்துல சொல்றது ஒரே ஒரு காரியம்தான். பாடுகள் பெருகும் பொழுது நாகமானை போல ஈஸியான காரியத்தை செய்யணும். என்ன ஈஸியான காரியம்? தேவ சமூகத்தில் முழங்கால் போடுவது. பாடுகள் பின்னாடி ஓடுனா மட்டும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளும் பாடுகளும் என்ன செய்யாது? தீர்ந்து போகாது. நாகமானுக்கு நீரில் முழுங்கி எழுந்தது எவ்வளோ சுலபமாக இருந்ததோ, ஆண்டவர் இன்னைக்கு உங்களிடத்துல சொல்கிற ஒரு காரியம், பாடுகளும் தேவைகளும் பெருகினாலும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், முழங்கால் படி போட்டு. அது எவ்வளோ ஈஸியான ஒரு வேலை நமக்கு. நம்மளை ஆண்டவர் அங்கே போய் இதை தூக்கு அதை தூக்குலாம் சொல்ல, இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு என்னுடைய சமூகத்தை நீ நோக்கி பார்ப்பாயானால், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல தேவ தூதர் அல்ல, என் ஆண்டவரே இறங்கி வந்து உனக்காக போராடுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, இனி ஈஸியா மாறணும். உங்களுடைய ஜபம் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு உங்களுடைய ஜபம் ஆண்டவருக்குள்ள இருக்கணும். யாபேசுடைய ஜபத்தை பாருங்க, எல்லாரும் ஒதுக்குறாங்க. ஆனா யாபேசுடைய ஜபம், ஆண்டவரே என்னுடைய எல்லைகளை நீர் பெரிதாக்கும், எல்லைகளை பெரிதாக்கும். ஈஸி. எல்லாரும் சொன்னாங்க நீ ஒரு வேஸ்ட், நீ வந்து அருவருக்கப்பட்ட ஒரு பிறவி அப்படின்னு சொல்லி. ஆனா யாபேஸ் ஜெபிக்கிறார், ஆண்டவர் என் எல்லையை விஸ்தாரமாக்கும். ஆண்டவர் அந்த ஜபத்தை அங்கீகரிக்கிறார். அது எவ்வளோ ஈஸி. என்ன மற்றவங்க நம்மளை பற்றி என்ன வேணாலும் சர்டிஃபிகேட் கொடுக்கட்டும், ஆண்டவர் சமூகத்தில் நம்ம முழங்கால் படும் பொழுது ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நீ என் பார்வைக்கு அருமையானவன் என்று சொல்லி ஒரு கரங்களை தட்டி ஒரு ஆண்டவருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கையை தட்டி அடுத்த பாடலை பாட போகிறோம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும்.
பாடலின் 20. புக்ஸ் எல்லாம் கையில் வந்தோடனே கை தட்டுறது சவுண்டு கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் சேர் இருந்தால் அதில் புக்ஸை வச்சுட்டு 2 கையை எடுத்து தட்டி பாட போகிறோம். போகாதே சோர்ந்து போகாதே, நீங்க தான் பாடணும். நீ சோர்ந்து போகாதே, சத்தத்தை விட்டு சொல்லுங்க. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான விபத்தில் அது சீக்கிரத்தில் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான விபத்தில் உள்ளான மனிதன் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் சத்தமா பாடுங்க பாப்போம். நல்ல கையை தட்டி இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் ஈடு இல்லாருடைய மகிமை ஈடு இல்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இல்லா மகிமை இதனால் நமக்கு நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்போம். சோர்ந்து போகாதே, ஒரு நாளும் நீ சோர்ந்து போக அவசியமே அல்ல. உனக்காக ஜீவனை சிலுவையில் கொடுத்த இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியமே அல்ல. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் காண்கின்ற உலகம் காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து ஒரு நாளும் கழியவில்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் கிறிஸ்துவின் பொருட்டு கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. ஆமென். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே,
உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் கடைசி ஒரு முறை கூட கையொட்டி சொல்லாமா? சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. இன்னும் ஒரு முறை கூட சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு, என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் நான் சோர்ந்து போகலப்பா, ஏன்னா எனக்கு ஆவியான தேவன் எனக்கு அச்சாரமா இருப்பதினா நான் ஒரு நாளும் ஒரு காலம் சோர்ந்து போக மாட்டேன். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் நினைக்கிறோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்துல வாசிச்சு பாருங்க. எலிசா, சிரியா ராஜா வந்து எலிசாவை வந்து கொல்லணும்னு பயங்கரமான ஒரு பிளான். நம்மளுடைய வட்டார வார்த்தையில் சொன்னால் பயங்கரமான ஒரு பிளான். எலியாவை வந்து கொன்னே ஆகணும். ஏன்னா சிரியா ராஜா வந்து இஸ்ரவேல் ராஜாவை கொல்றதுக்காக பிளான் பண்ணுறது எல்லாம் ஆண்டவர் எலிசாவுக்கு சொல்கிறனால எலிசா ராஜாவுக்கு சொல்கிறாரு. அதனால் அந்த ராஜா எல்லா இடத்துல இருந்தும் எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கிறாரு. இதை கேட்ட சிரியா ராஜா எலிசாவை எப்படியாவதும் கொன்றணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு. அவருக்கு தெரியாமல் அவருடைய படைகளை எல்லாத்தையும் எலிசா இருக்கிற சுற்றுப்புறத்துக்கு அனுப்புகிறாங்க. எலிசாவோட ஒரு தேவ மனிதன் உண்டு. நல்லா கவனிங்க, எலிசாவின் இடத்துல ஒரு தேவ மனிதன் ஒன்று உண்டு. அவர் அதிகாலமே எழுந்து வெளியே போவதற்கு வந்த போது அநேக ரதங்கள், அநேக குதிரைகள் அவர் இருக்கிற இடத்த சுத்துறத அந்த தேவ மனுஷன் பார்த்து பயந்துட்டு எலிசாவின் இடத்துல போய் சொல்றாரு, எலிசா, நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம என்ன செய்ய போகிறோம்? அநேக சூழ்நிலையில் நமக்கு ஏற்படுகிற ஒரே ஒரு கேள்வி, அடுத்து என்ன செய்ய போகிறோம்? வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம்? குடும்பத்தில் என்ன செய்ய போகிறோம்? அதே தேவ மனிதனுக்கு அதே ஒரு சந்தேகம் தான். எலிசா, நம்ம என்ன செய்ய போகிறோம்? எலிசா எதுவுமே சொல்லலை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அந்த ரூம்குள்ள 2 பேர் தான் இருக்கிறாங்க. எலிசா, தேவ மனுஷன் மட்டும்தான் இருக்காங்க. ஆனா எலிசா சொல்றாரு, ரதங்களையும் குதிரைகளையும் காட்டிலும் நம்மோடு கூட இருப்பவர் அநேகம். நான் நினைக்கிறேன், நான் ஒரு ரூம்ல இன்னொருத்தனோடு இருக்கும்போது நம்மளோட நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னா அந்த மனுஷனை பத்தி என்ன நினைப்பாரு? இவன் ஏதோ பைத்தியம் மாதிரி உளறான்னு. எலிசா அதே இடத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே, என்னுடைய கண்கள் திறக்கப்படும்படி செய்யும்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த தேவ மனுஷனுடைய கண்ணை திறக்கிறாரு. அவர்களை சுற்றி அநேக ரதங்கள் அக்னிமயமா இருந்ததை ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆமென் சத்தமா தான் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு உங்களோட நீங்க நினைக்கிறீங்க நம்மளுடைய இந்த போராட்டம் தனியா தான் போராடிக்கிட்டு இருக்கோம், குடும்பமா இந்த போராட்டம் தனியா தான் போராடிட்டு இருக்கோம்னு சொல்லி. ஆனா கிடையாது. ஆவியானவர் சொல்ற ஒரு காரியம், உன்னோடு உன் குடும்பம் மாத்திரம் அல்ல, உன்னோடு உன் நண்பர்கள் மாத்திரம் அல்ல, அக்னிமயமான ரதங்களை நான் உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன். அக்னிமயமான ரதங்களை நான் உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன். நீ தனியானவன் அல்ல, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு எதிரிகள் படை உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, யோர்தான் போல வெள்ளங்கள் புரண்டு வந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை சுற்றிலும் உன் எதிரிகள் படை உன்னை சூழுவதற்கு முன்பாக நான் அனுப்புகிற அந்த அக்னி சேனை உன்னை சுற்றி கொண்டு உன்னை பாதுகாக்கும் என்று சொல்றாரு. கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்ல மாட்டோமா? ஆமென். அடுத்த பாடல பாட போறோம், இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யுங்கள் தேவன் நீர் பரிசுத்தர். 28வது பாடல். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தர். சத்தம் கேட்கலையே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே, ஒரு தந்தை
சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நீங்க சொல்லுங்க. சிங்கங்களை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி பயப்படாதே, பயப்படாதே. உனக்கு முன் நான் சொல்லுகிறேன். உன்னை என்றுரைத்து உன்னை அழைத்து செல்ல இயேசு ஒருவர் உண்டு. செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி கையை தூக்கி சொல்லுங்க. நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமணி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமணி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு எதிரியின் படை, எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் பாட செய்தீர், துதிக்க செய்தீர் எரிகோவின் மதில்களை. இடிக்கச் செய்தீர், பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர் எரிகோவின் மதில். கை எல்லாம் தூக்கி. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமணி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமணி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எல்லாரும் அப்படியே அந்த பாட்டு புக்கை வச்சுட்டு அப்படியே எல்லாரும் எந்திரிக்க பார்ப்போம். டக்குன்னு எல்லாரும் வேற எல்லாம் டான்ஸ் எல்லாம் இல்லை, எல்லாரும் சும்மா வந்துட்டு எந்திரிச்சு நில்லுங்க போதும். பாட்டு தாள் கையில் இருக்கனால நம்மளால சரியா கை தட்ட முடியல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? செங்கடலை கண்டு சோர்ந்து போன அந்த லைன் வரும்பொழுது டான்ஸ் எல்லாம் இல்லை, எல்லாம் சத்தமாக பாட போறோம். அவ்வளோதான். கையை தட்டி நல்லா சத்தமாக பாட போறோம். நினைச்சு பாருங்க, வாழ்க்கையில் எத்தனையோ செங்கடல்கள் உங்களுக்கு முன்பதாக வந்தது. இந்த செங்கடலை தாண்டி என்னுடைய வாழ்க்கையில நீ போகவே முடியாதுன்னு நினைத்த அநேக சூழ்நிலைகள் உண்டு. அநேக சூழ்நிலை இன்றைக்கு நமக்கு முன்பதாக உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பாட செய்திருக்கிறேன், நான் உன்னை துதிக்க செய்திருக்கிறேன். உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, உன்னை ஒன்றும் சேத. இங்க இருக்க யாருக்கோ ஒருத்தருக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து பயத்தின் ஆவியோடு இந்த இடத்துல நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. என் கரம் உன் மீது வந்து அமர்ந்து இருக்கிறது, என் கரம் உன்னோடு கூட இருக்கிறது. நல்லா ரெண்டு கரத்தை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமணி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம். நீங்க சத்தமாய் பாடுங்க பார்க்கலாம். இனி நீர் மாத்திரமே, எங்கள் சொந்தமணி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம். இன்னும் ஒரு விஷயம் கூட, நீர் மாத்திரம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமணி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரிகள் படை என்னை சூழும் போது பாடுங்க பார்ப்போம். கையை தட்டி. படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில். ரெண்டு கையை விரிச்சு சொல்ல போறோம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமணி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும்
எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம். காலத்தை படைத்தவன் தேடி வந்து எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம். காலத்தை படைத்தவன் சிறையிருப்பை மாற்றி தந்தி சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீங்க. சொல்ல பார்ப்போம். சிறையிருப்பை மாற்றி தந்தி சிறுமாயின் ஜனம் எவ்வளவு சத்தமா முடியுமோ அவ்வளோ. இனி நீர் மாற்றமே நீர் மாற்றமே நீர் மாற்றமே எங்கள் சொந்தமணி. உம்மை ஆராதிப்போ ஆர்ப்பரிப்போ உன் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போ. இனி நீர் மாற்றமே நீர் மாற்றமே நீர் மாற்றமே எங்கள் சொந்தமணி. உம்மை ஆராதிப்போ ஆர்ப்பரிப்போ உன் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போ. எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போறோம். எல்லாரும் இருக்கிற இடங்கள் இல்லை, எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டு இருக்கட்டும். இது ஆவியானவர் உலாவுகிற ஒரு நேரம், பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற நேரம், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற நேரம். நான் இந்த இடத்துக்கு வரும்போதே ஆண்டவர் சொல்லி அனுப்புனதான ஒரு வார்த்தை. அநேகர் இன்றைக்கு ஒரு பயத்தின் ஆவியோடு இங்க வருகிறார்கள். அநேகர் பயத்தின் ஆவியோடு வராங்க. நீ சொல்லு மகனே, என் கரம் அவர்களோடு கூட இருக்கிறது, அவளோடு கூட என்னுடைய கரம் இருக்கிறது, அவளுடைய குடும்பத்தோடு கூட என்னுடைய கரம் இருக்கிறது, எதிர்காலத்தோடு என்னுடைய கரம் இருக்கிறது. ஒன்றாகிலும் நான் சொன்ன ஒன்றாகிலும் அவர்களுக்கு குறைவுபடுவதில்லை என்று ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலும் நம்மளோடு இடைப்பட்டு சொல்லுகிற வார்த்தை. நீங்க ஆண்டவர் ஆராதிங்க. இங்க முன்னாடி ஆராதிக்கிற நாங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய நாவுகள் திறக்கப்படட்டும். ஆவியானவருடைய என்ன பேசணும், அவரிடத்துல என்ன கேட்கணும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களுக்கு உண்மையாலுமே தாகம் இருக்குமானால், தேவனுடைய சமூகத்தில் உண்மையாலுமே கனி கொடுக்க விரும்புவீர்கள் ஆனால், இந்த ராத்திரி பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கனி கொடுக்கும்படியாய் செய்வேன், நான் உன்னில மிகுந்த கனிகளை நான் உனக்காக கொடுப்பேன் என்று ஆவியானவர் பேசுகிற வார்த்தைக்காக நன்றி அப்பா. எல்லாரும் வாய்களும் ஸ்தோத்திரம் செலுத்தட்டும், எல்லாருடைய நாவுகளும் ஸ்தோத்திரம் செலுத்தட்டும். ஓ சதுரலவாதா சந்தருதமனா. ஓ ஆவியானவரே, எல்லாரும் நாவலை தந்த ஆவியானவர் கொஞ்சம் நேரம் ஸ்தோத்தரி. எல்லாருடைய நாவலும் கொஞ்சம் நேரம் ஆண்டவரை துதிக்கட்டும். துதி பலியினால என்னுடைய நாவுகள் நிரம்பும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துவா. பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துவா. எனக்கு மான் கால்களுடைய கால்களை கொடுப்பா. காண்டாமிருகத்தின் பலனை எனக்கு கொடுப்பா. எனக்கு விரோதமாக எழுதப்படும் அம்புகள் வாய்க்காதே போகும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அதை நிறைவேற்றுவார். உங்களுடைய நாவுகள் திறந்த அப்பாவை ஸ்தோத்தரிக்கட்டும். கண்ணீரோட அப்பா பத்தி சொல்லுது, நான் உம்மை நம்புகிறேன் ஆவியானவர். நீர் வந்தால் என்னுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும் அப்பா. சதுலமனா, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. கைகளை உயர்த்தி சொல்றீங்களா? நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. சத்தமா நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நிறைவே நீர். இந்த இடத்துல உங்களுடைய மகிமை, அந்த அக்கினிமயமான வல்லமைகள் இந்த இடத்துல நிரப்பப்படட்டும் ஆவியானவர். ஒரு தேவைக்காக பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகம், ஒவ்வொருவர் மேல் ஒவ்வொருடைய கண்ணீரையும் கர்த்தர் ஆவியானவர் இந்த ராத்திரி வேலைக்கும் பதில் கொடுப்பீராக. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், குடும்பத்தில் இருக்கிறதான எழுத முடியாத காரியங்கள் இல்லை, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலன் வந்து தங்கட்டும் ஐயா. நீரவே நீர் மாறுமே, நீரவே நீர் வேண்டுமே, நீரவே நீர் போதுமே ஆவியானவரே. வனாந்திரம்
வயல்வெளியாகுமே. பாழானது பாழானது பயிர்நிலமாகுமே. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஒரு அறிக்கையா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பாப்போம். வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பாழானது பயிர்நிலமாகுமே. இருதயத்துல இருந்து அப்பாட்ட சொல்லுங்க பாப்போம். நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. அப்பா நீங்க வாங்கப்பா, உங்க பிரசனத்துல அவனை நிரப்புங்கப்பா, உங்களுடைய பலன்களை நிரப்புங்க ஆவியானவர். முடியாததும் சாத்தியமா. நல்லா ரெண்டு கரத்துல விரித்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நிறைவேறாரும் அந்த பரலோகத்துல இருக்கிற அப்பாவை பார்த்து ஆவியானவரே என் வாழ்க்கையில நிறைவாக மாறுங்கப்பா. என் வாழ்க்கையில உங்களுடைய பிரசனம் மாத்திரம் நிறைவாக இருக்கட்டும். என்னுடைய வாழ்க்கையில நீர் மாத்திரம் நிரந்தரமாய் மாறுங்க. ஆமே. நீ வேண்டுமே நிறைவே நீ போதுமே. ஆவியான கடைசி ஒரு முறை நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வந்து மகிமைப்பட்ட உமது பெரிதான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.